தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தனர். விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 45 வருஷமா பார்க்குறோம். நல்ல பெருமாள் பார்த்த அடுத்த பிறவி கூட நல்ல தரிசனம். அதனால் எப்போதும் மாதத்தில் ஒரு ஏகாதசி கூட வந்து தான் போவோம். நான் காலையில் எழுந்து நாங்கள் தரிசனத்துக்கு வந்து நல்ல தரிசனம் பார்த்தோம். ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறாங்க. தர்ம தரிசனம் நல்லாவே போகுது. வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சைவ ஸ்தலங்களில் முக்கியமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் வேணுகோபால சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பழனியில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மற்றும் அகோபில வரதராஜ பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்ட பரமபத வாசல் வழியாக வருகை புரிந்த பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பொதுமக்களுடன் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தார். நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலின் சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை 4:30 மணி அளவில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நளநாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பெருமாள் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் திருவந்திபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோயிலில் உள்ள பாடலாத்திரி நரசிம்மர் கோவிலிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.